ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோனா இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் இருக்கிற ஆடுலாம் வந்து இப்போதைக்கு வந்து இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஆடு வந்து நம்ம விற்பனை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போதைக்கு வந்து மொத்தம் வந்து 25 ஆடு தான் இருக்குது. 25 ஆடுனா அதில் வந்து பால் குடிக்கிற குட்டி இருக்குது, கெடா குட்டி இருக்குது, தாயாடு வந்து ஒரு 4-5 இருக்குது, மீதி எல்லாம் வந்து சின்ன சின்ன குட்டியாக இருக்குது. இப்போதைக்கு மொத்தம் வந்து நம்மக்கிட்ட 25 ஆடு தான் இருக்குது. மீதி எல்லாத்தையுமே நம்ம சேல்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 17, அதாவது ஜூன் 17. இன்றைய தேதிப்படி 25 ஆடு தான் இருக்குப்பா மொத்தத்துக்கே. நம்ம வந்து விற்பனை செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து வீடியோ போட்டதுமே வந்து நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது இல்லாமல் நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆடு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வாங்கியிருக்கதா சொல்லியிருந்தோம் இல்லையா. அவங்க வந்து விழுப்புரத்துலேருந்து வந்து அவங்க பண்ணைக்கு நம்ம பண்ணையிலேருந்து 10 ஆடு வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அது எந்தெந்த ஆடுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோக்குள்ளே வாங்க, தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். எங்கே அது ரெண்டும் ஆடெல்லாம் வந்து சாயந்தரம் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க தான் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியம்பழம் பொறுக்கிறதுக்கு தான் கூட எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா வேப்பந்தழை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆண்டி நந்தாண்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வெளியில் வந்து மேய்ச்சலுக்கு வந்திருக்கானுங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஆடு தான் இருக்குது, அதனால் ஓட்டிகிட்டு போகிறதுக்கும் சிரமம் இல்லை. ரெண்டாவது வந்து வெயில்ங்கிறதுனால ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுலேயே கொஞ்சம் பேருக்கு வேப்பந்தழை பிடிக்கல போல இருக்குது. இவங்கெல்லாம் தனி குரூப்பாக எட்டக்க வந்துட்டாங்க. நம்ம மயில் பிடிச்சி 4-5 பேரை எடுத்துகிட்டு அவங்க தண்ணி ரூட்டை பிடிச்சி போயிட்டுருக்காங்க. அது போனதும் வேப்பந்தழை தின்னவங்களும் கிளம்பிட்டாங்க. அது இருக்கிற இடத்துல தேனாமிரதமாக இருந்தாலும் சரிப்பா, எல்லாம் கும்பலாக நின்று மேய்ஞ்சால் மேயும். ஒன்று போணுச்சுன்னா அதை பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் கிளம்பிடும். நம்மளும் புளிய மரத்துக்கிட்ட வந்தாச்சு. ஆள் தான் வந்திருக்காங்க புளி உழுக்கிறதுக்கு, ஏறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கத்திரி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாக வந்து ஏர் ஓட்டியாச்சுப்பா. கத்திரிலாம் அறுவடையெல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் ஏர் ஓட்டி நம்ம வந்து சனப்பை விரைச்சிருந்தோம். சனப்பையும் இன்னொன்று வந்து என்ன சவுண்டலா இல்லையே, தக்கப்பூண்டோ என்னமோ சொன்னாங்கப்பா. ரெண்டுத்தையும் வாங்கி பொழுதோடு தான் விரைச்சி விட்டு நைட்டு வந்து ஏர் ஓட்டுச்சு. இதை வரேங்க. ஏர் ஓட்டின அன்றைக்கே நைட் வந்து பார்த்திங்கன்னா மழை, செம மழை பெஞ்சதில் ஏர் ஓட்டின இடம்லாம் வந்து கட்டாந்தரையாட்டம் ஆயிடுச்சு. அதாவது மண்ணெல்லாம் படிஞ்சு விதையெல்லாம் உள்ளார போயிடுச்சானு தெரியல. எங்கேயோ ஒன்று தான்ப்பா முளைச்சிருக்கு, முளைச்சே வரல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் ஆயிடுச்சு, முளைச்சே வரல. நம்ம கத்திரியோட மிளகாக்கன்று வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 10 செடியை மட்டும் விட்டுட்டு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 10 செடி மட்டும் விட்ருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ஓரமாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வீட்டுக்கு தேவைப்படுங்கிறதுனால வச்சுட்டு ஓட்டியிருக்கோம். இங்கே பாருங்கள் ஓட்டப்பந்தயத்தை. இப்போ பக்கத்துலலாம் பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள், முருங்கை. இதெல்லாம் வந்து மேயாமல் வளைச்சி ஓட்டிகிட்டு போகணும். இப்படியே போய் ஏரி வரைக்கும் மேய்ஞ்சிட்டு அப்படியே வருங்க. இதுக்கு இடையில இருக்கிற பயிரெல்லாம் வந்து மேயாமல் பார்த்து ஓட்டிகிட்டு வரணும். ஆடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு வரத்துக்காட்டியும் நம்ம போயிட்டு அடத்தீவனை வந்து அள்ளி வைக்கணும். மணிமேகலையும் வந்திருக்காங்க. நாங்கள் 2 பேர் தான் வந்து புளி பொறுக்கிக்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சுப்பா. நம்ம தீவனத்தெல்லாம் அள்ளி வச்சாச்சு. நம்ம ஆடுங்களும் மேய்ஞ்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்க எல்லாத்தையும் ஒத்தனையாக கூப்பிடுங்க, தீவனம் வேறு அள்ளி வச்சுட்டேன் வெளியில். பா டேய் ஒடியாங்க தீவனம் வச்சாச்சு, ஒடியா பா. குண்டா சத்தத்தியா, குண்டால் எல்லாத்தையும் அள்ளி வச்சிட்டேனே. பா முடியா பா ஓடி வாங்க பா உடுக்க பா ஒடியா மயிலி அள்ளி இறக்கிது. ஒடியா பா தலட்டு ஒடியம்மா உனக்கு பிடிச்சதுமா ஒடியம்மா. இல்லை அள்ளி இறக்காதீங்கடா, ஏன்டா தாளாட்டு மயிலே. ஏதுடா நீங்கள் கடுத்தா ஏகப்பட்டது கழுத்தையே போடுது. ஒடியடி பா. எல்லாம் வந்துச்சா? அப்பா கொலைக்கதை திறந்து விடுங்க தாப்பால. என்ற
கரெக்டாக 25 பேர் இருக்கானுங்க. எல்லாம் அடை தீவனம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டாங்க. எல்லாம் போய் படுக்க போகிறாங்க. மயில் வந்து மறுபடியும் கேட்டு திறக்க போகுது. அது பொழுது போகிற வரைக்கும் கேட்டு திறக்கிற வேலை தான்ப்பா அதுக்கு. எவ்வளோதான் மெஞ்சாலும் சரி கேட்டை திறந்துட்டு வெளில போகணும். அதுக்கு பக்கத்தை பாருங்க கட்டியிருக்கான், திறக்க முடியலையாம். போய் கம்முன்னு படுங்க எல்லாம் போங்க. அடி வாங்க பாரு விடுக்கா. மணி என்ன ஆகுது? படு போய். சிலக்குட்டி ஏந்திரி, வண்டி வருது சிலப்பில்ல. அதில் போய் இவங்களும் படுத்துக்கணுமா? இங்கே பாருங்க. டிராக்டர் வருதுல, ஏந்திரிங்க. நான் குண்டான எடுக்கும். என்ன பட்டுக்குட்டி படுக்கிறதுக்கு இடமில்ல அடி பட்டோ. தூங்குறீங்களா? இப்படி வார்த்தை பாருங்க, ஏந்திரிக்க மாட்டாங்க. எனக்கு என்ன அப்போ டிராக்டர் வந்துன்னா ஏந்திரிச்சு ஓடுறியா இல்லையான்னு பாரு நீனு. அதான் நான் குண்டான எடுத்துக்கிட்டு போகிறேன் போ. எனக்கு தெரியாது. ஆமாம், அவங்க அம்மா வந்து ஏஞ்சிட்டதை பார்த்தீங்களா? எலிக்குட்டி பெற்றது. சரியான ஆளாக இருக்கு எலிக்குட்டி பெற்றது. இங்கே வா, இங்கே வா, வண்டி வருது வா. விழுப்புரத்துலேருந்து ஆடு வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க. காலையிலே வந்துட்டாங்கப்பா. எடுத்துக்கிட்டு வந்துருக்கலாம் ஒரு கட்டு. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வாங்க வரும்போது 2 நாளைக்கு முன்னாடியே ஆடு வந்து பார்த்துட்டு செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு போனாங்க. இவங்க வந்து அது போல் வரல, வரும்போதே டெம்போவும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கே வந்து எந்தெந்த ஆடெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அந்தந்த ஆடெல்லாம் உடனே வண்டியில் ஏற்றி உடனே கொண்டு போயிட்டாங்கப்பா. அவங்க வந்து கேட்டது கொரா குட்டியாக கேட்டாங்க, அதாவது தலைச்சீத்து ஆடாக தான் கேட்டாங்க. எது எதுலாம் பிடிச்சிருந்துச்சோ அப்படியே ஒன்று ஒன்றா உடனே வண்டியில் ஏற்றிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர் வச்ச ஆட்டில் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டும் இதில் தான் போயிருக்கான். கத்துறான் பாருங்கள், மேனேஜ்மெண்ட்டும் இதில் தான் இருக்கார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளாடு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சகோதரி தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க. அந்த ஆடும் வந்து இதில் தான் போயிருக்கானுங்க. ரெண்டு ஆடு, மீதி எல்லாம் வந்து தலைச்சீத்து குட்டிப்பா. மொத்தம் வந்து 10 ஆடு. அதில் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டு தான் கற்றுன்னு கற்றுச்சு. நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டோம். அவங்க வீட்டுக்காரங்க வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து பர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்கணுனாலும் வந்து லேடிஸை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவில் வந்து காமிக்க மாட்டோம். ஜென்ஸ் வந்தாங்கன்னா ஜென்ஸை மட்டும் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது. அதுவும் அவங்க ஃபுல் பர்மிஷனோடு தான். போன டைம் வந்து நம்ம 6 ஆடு வாங்கினதா சொல்லியிருந்தோம் இல்லையா? மயிலாடுதுறையிலேருந்து வந்து 6 ஆடு வாங்கிட்டு போனாங்க இல்லையா? அந்த தம்பி வந்து எடுத்துக்குங்க அக்கான்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து முழு மனசோட சொல்லலை. அதாவது அவங்க இருமனசாக சொன்னாங்க. அதனால் வேணாம் தம்பி, நான் ஆட்டை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து அதை வந்து வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதேமாரி இந்த சகோதரிக்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்கன்னாங்க. நம்ம வீடியோவும் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்காரவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் நம்ம வந்து அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணியாச்சு. நான் ஆட்டை மட்டும் எடுத்துக்கிறேங்கன்னு நம்ம ஆட்டை மட்டும் எடுத்தாச்சுப்பா. வண்டியெல்லாம் காமிக்கலாமான்னு அந்த டிரைவர் என்னென்ன கேட்டோம். தாராளமாக காட்டுங்க அப்படின்னாங்க. அதனால் நம்ம வண்டியெல்லாம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோம்ப்பா. அவங்க வந்து 10 குட்டி வந்து செலெக்ஷன் பண்ணி ஏற்றிக்கிட்டாங்க. இதில் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து குட்டி போட்டவன் மேனேஜ்மெண்ட்டும் இன்னொரு வெள்ளாடும் வந்து குட்டி போட்டது. இது வரைக்கும் பாருங்கள், இந்த முனையில் நிற்குது இல்லையா? அந்த ஆடு வந்து குட்டி போட்டது. மீதியெல்லாம் வந்து தலைச்சீத்து குட்டி. இந்த குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் வந்து நம்ம பண்ணையில் வந்து 25 குட்டி போட்டுருந்துச்சுப்பா. அந்த 25 குட்டியில் உள்ளவங்க தான் இத்தனை பேருமே. அந்த 25 குட்டியில் வந்து நம்ம தாமரை குட்டியை மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். மீதி எல்லாத்தையுமே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சு. 25 குட்டியை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுருந்துருப்போம். அதுக்கு நல்ல ரீச் ஆனிச்சு. அந்த ஷார்ட்ஸ் வந்து நல்ல ரீச் ஆனிச்சு. கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் 3 லட்சம் அளவுக்கு வந்து அது வியூஸ் போணுச்சு. அதில் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்த ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறத எப்படி அந்த ஆடு எல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கொட்டாயில் இருக்கிற குட்டியெல்லாம் வந்து 1 2 3 சொன்னோம்னா நம்ம கிட்டக்க வரும். திரும்பி 1 2 3 சொன்னோம்னா திரும்பி கொட்டாய்க்கு போவானுங்க. அது போல் அந்த ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம். நல்லாவும் இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. நானே நிறைய டைம் வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்துருக்கேன். அப்போ ஒடியாருவானுங்க அந்த வீடியோவில். 25 பேரும் ஒன்றா ஒடியாருவானுங்க, ஒன்றா ஓடுவானுங்க. நல்லா செல்லமாக பாசமாக வளர்ந்தவனுங்க. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. எல்லாருமே வாங்கின எல்லாருமே சரி,
2, 3, 6, 10 அப்படி தான் வந்து செட்டாக தான் வாங்கியிருக்காங்க. அதனால் யாரும் பயப்படாமல் இருப்பானுங்க. அது ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா யாரும் வாங்கினவங்க வந்து ஒத்தாடாக வாங்கலை, எல்லாமே சேர்த்து வாங்கிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. எல்லாருமே நல்லா வளர்க்கக்கூடியவங்க தான். போகிற இடத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும், கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து கொட்டாயெல்லாம் கொட்டி முடிச்சாச்சுப்பா. மணி வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் மணி 5:15. இப்போ தான் வந்து கொட்டா கொட்டியிருக்கோம். நானும் மணிமேகலையும் கூட்டணும், சத்துநாய்களை கூட்டி முடிச்சாச்சு. புளியம்பழம் பொறுக்கிட்டு வந்து தான் கொட்டாயை வந்து கொட்டி முடித்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்ததே வந்து 3 மணிக்கு தான் வந்தாங்க. காலையிலே வர சொல்லியிருந்தோம். அவங்க கை வந்து கொஞ்சம் சுளுக்கு வந்துடுச்சு, அதனால் காலையில் வர முடியல அப்படின்னாங்க. அப்போனா நாளைக்கு வாங்க அப்படின்னோம். அவங்க வந்து புளி உழுக்கிறதுக்கு வந்து ஆள் வந்து இப்போ தான் அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு புளி உழுக்கிறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ பரவாயில்ல, காலையில் வந்து சுளுக்கு வலித்தேன், சரியா பரவாயில்ல, நான் வந்து கூட்டி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க ஒண்டிமா கூட்டினாங்களா, சரி நம்மளும் கூட சேர்ந்து கூட்டுவோன்ட்டு 2 பேரும் கூட்டினோம். சீக்கிரமாகவே கூட்டி முடிச்சாச்சு. கேட்டை வேறு சாத்தணும். இன்றைக்கி ஏகப்பட்ட வேலை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்.